பிஸ்மில்லா. அப்ப இன்றைக்கு நாங்க ஒரு இன்ட்ரடக்டரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யறோம் வந்து எங்களோட சர்டிபிகேட் கோர்ஸை பார்த்து, அதாவது சர்டிபிகேட் இன் அப்ளைட் சைக்காலஜி ஃபார் டெய்லி லைஃப், அதாவது அன்றாட வாழ்க்கைக்கான பிரயோக உளவியல். அப்ப இது ஒரு 4 மாதங்களை கொண்ட இந்த நிகழ்ச்சி, இந்த கோர்ஸ். அப்ப இதுல நாங்க பாக்குறோம் வந்து நிறைய விடயங்களை வந்து கவர் பண்றது. ஏன்னா இன்று நாங்க காண்றோம் வந்து நிறைய பிரச்சனைகளோடு, வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்றது போல இந்த 4மே பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறான். இங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு தெரியுமாக்கி நான் புதுசா சொல்ல தேவையில்லை. வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு இடையில ப்ராப்ளம், சிப்ளிங்ஸுக்கு இடையில, அதாவது உடன்பிறப்புக்கு இடையில பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனை, இப்படி எல்லாருமே ப்ராப்ளமோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடாதா? இதனால நாங்க பாக்குறோம் வந்து எங்களோட கிளையன்ட்ஸ் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருது. அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை எங்களுக்கு, ஏன்னா டைம் லிமிட்டட், கேசஸ் கூட. அப்ப அதனால தான் யோசிச்சோம் வந்து ஆர்ட் ஆஃப் லைஃபோட போன வருடத்துல இருந்து நாங்க சிந்திக்கிறோம் வந்து இப்படி ஒரு கோர்ஸை செய்து ஒரு பிரிவென்ஷன் உண்டு, அதாவது பிரச்சனை வராம உல ரீதியான பாதிப்புகளுக்கு முன்னாலே அதை அடையாளம் கண்டு அதுல இருந்து எப்படி வெளியே வரும், அது மாதிரி வந்த பிறகு அதை எப்படி அப்ரோச் பண்றது. சில நேரம் நாங்க பாக்குறோம் சாதாரண ஸ்ட்ரெஸ் தான், சில நேரம் கொலையில போய் விடுகிறத நாங்க பார்க்கிறோம். சாதாரண ஸ்ட்ரெஸ் தான், ஆனா டிப்ரெஷன் ஆகி, அதுக்கு ஆன்சைட்டி ஆகி, டிப்ரெஷன் ஆகி, அதுக்கு பின்னால நாங்க பாக்குறோம் வந்து பாரதூரமான உல கோளாறுகளுக்கு உட்படுறோம். அதன் பிறகு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அந்த அளவுக்கு தீவிரமாக இந்த பிரச்சனைகள் வந்து சாதாரண பிரச்சனை நாங்க சொல்றோம் வந்து இது பாரதூரமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே இப்படியான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இலங்கை சமூகத்தை அல்லது மக்களை வந்து பாதுகாக்கிறது வந்து ஒரு சிரேஷ்ட உளவாள துணையாளர் என்ற வகையில என்ன கடமையா நினைக்கிறேன். அப்ப அந்த வகையில தான் இந்த கோர்ஸை நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஆரம்ப பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங், எவ்வளவு விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்குது, எப்படி படிக்க போறீங்க என்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில நாங்க பாக்குறோம் வந்து இதுல முதலாவது, அதாவது இந்த கோர்ஸுடைய ஆப்ஜெக்டிவ், குறிக்கோள் என்னன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா மிக முக்கியமாக வந்து உள பிரச்சனைகள்ல இருந்து அல்லது உள கோளாறுகளை நாங்க சொல்றோம், அதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் டிஸ்ஆர்டர்ஸ், சைக்காலஜி டிஸ்ஆர்டர் நாங்க சொல்றோம். அதாவது உல கோளாறு உல பிரச்சனைகளை நாங்க சொல்றோம். ஒவ்வொன்றா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று நாங்க சொல்றோம் வந்து அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உள்ள பிரச்சனைகளை புரிந்து கொள்வது. 2வது வந்து எல்லாருக்கும் இப்போ ஒரு ஃபீவர் ஒண்டி, காய்ச்சல் ஒண்டி, இது வந்து சைக்காலஜி படிக்கணும், அப்ளை பண்ணணும் போன்ற விஷயங்கள். அதனால நாங்க என்ன செஞ்சோம், உளவியல் மற்றும் பிரேக உளவியலை பற்றி ஒரு அடிப்படை அறிவை நாங்க பெற்றுக் கொடுக்கலாம்னு பார்க்கிறோம். அதே மாதிரி எங்களோட ஆளுமை, எங்களுடைய ஆளுமை, நாங்க யார், நாங்க ஏன் பிறந்தோம், எங்களோட குணங்கள் என்னது, எங்களோட சிந்தனை என்னது, எங்களோட மனம் என்ன சொல்லுது, இப்படியான விஷயங்களை நாங்க அந்த எங்களோட பர்சனாலிட்டியில படிச்சு கொள்வோம். அதே மாதிரி எல்லாரையும் நாங்க பாக்குறோம் வந்து எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாருக்கும் இருக்குது. எதை பார்த்தாலும் நெகட்டிவா தான் கதைக்கிறாங்க. யார்கிட்ட என்ன செய்யறீங்கன்னு கேட்டு இருக்கிறோம் பரவாயில்லை இந்த வேர்டை நாங்க பாக்குறோமே தவிர அல்ஹம்துலில்லாஹ், ஓ பெஸ்ட், நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்றது இல்லை. அப்ப அந்த அளவு தூரத்துக்கு நாங்க பாக்குறோம் வந்து என்ன சொல்றது வந்து என்ன சொல்றோம், அந்த அளவு தூரத்துக்கு நாங்க பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை கொஞ்சம் நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணினா, பிரச்சனைக்கு 100 கணக்குல அதுல ஆக முக்கியமான சில பிரச்சனைகளை பத்தி நாங்க கதைக்கிறோம். எல்லாரும் மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ், ரைட்? ஜப்புக்கு போறதுக்கு ஸ்ட்ரெஸ், தூங்க போக்கல ஸ்ட்ரெஸ், எலும்ப போக்கல ஸ்ட்ரெஸ், படிக்க போக்கல ஸ்ட்ரெஸ், பஸ்ல போக்கல ஸ்ட்ரெஸ், டிரான்ஸ்போர்ட்ல ஸ்ட்ரெஸ், உள்ளே வளர்க்கறதுல ஸ்ட்ரெஸ். ஏன்னா இதெல்லாம் புதிய விஷயங்கள் இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த ஐடியா வரணுன்றதுக்காகவே இந்த இந்த ஸ்லைடை நாங்க போட்டு காட்டுறோம் வந்து எல்லாரும் போலவே நாங்க மன அழுத்தத்தோட புள்ளி விவரங்கள் சொல்லுது வந்து இலங்கையில வந்து 15% 20% இடைப்பட்டவங்க வந்து
சனத்தொகையில மன அழுத்தத்தோட ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ ஒரு 4-5 லட்சம் இலங்கை மக்கள்ல மன அழுத்தத்தோட இருக்கு. இது அந்த புள்ளி விபரம் சொல்லுது. எல்லாரும் போயிட்டு சொல்றது இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லி. ஆனா நாங்க எம்பெரிக்கலா பாக்குற நேரம், எங்களோட அனுபவ ரீதியாக பாக்குற நேரம் பெரிய தொகையினர் மன அழுத்தத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுல நாங்க பாக்குற மன அழுத்தம் வந்தா என்ன நடக்குது, எங்களோட பயாலஜிக்கலி பிசிக்கலி என்ன நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இன்சோமேனியா, தூக்க பிரச்சனை, எல்லாரும் பெரும்பாலும் ஹெடேக், தலைவலி, வாய் காய்ந்து போ, ட்ரை மவுத், ஹார்ட் பல்பிட்டேஷன், அதாவது ஹார்ட் பீட் அடிக்குது உரமா, இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர் கூடுது, அதே மாதிரி சுகர் கூடுது, அதே மாதிரி மசில்ஸ்ல டென்ஷன் வருது, அதே மாதிரி வெறுப்பு வருது, ரேஷஸ் வருது. ஏன்னா எல்லாரும் ரேஷஸ்க்கு எடுக்கிறாங்க மருந்து, போய் ஸ்கின் டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட பாக்குறாங்க, மருந்து எடுக்கிறாங்க, திருப்பி போறாங்க, திருப்பி வராங்க. அதுல யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து வருது என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இங்க இருந்து வருது. மன அழுத்தம் காரணமாக வாரத்தை நாங்க பார்க்கிறோம். இதனால பரிதாபமாக நாங்க காண்றோம் இலங்கையில சுகர் பேஷண்ட் நீங்க பாருங்க, எண்ணிக்கை ஒவ்வொரு வீட்டிலையும் சுகர் நோயாளர்கள் இல்லாத வீடு இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு. பிரஷர் எல்லாருக்குமா இருக்குது, கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாம் நிறைய டெஸ்டிங் பண்றாங்க, டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க, வாராங்க, அப்பாயின்மெண்ட் எடுக்க கஷ்டமாக்கி சில டாக்டர்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் அவஸ்தப்படுறாங்க. காரணம் என்னது, அவங்க இந்த சாப்பாடால இல்லை, எல்லாமே மனசால தான். இதை பத்தி தான் நாங்க இந்த பாடத்துல முக்கியமா நாங்க பார்க்க போறது. ஆன்சைட்டி, ஒரு பய உணர்வு, தெளிவில்லாத ஒரு பய உணர்வு. நான் பயப்படுறேன்டே தெரியாது, ஆனா ஏதோ நடக்க போகுது எனக்கு, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, இல்லாட்டின்னு ஒரு 1 ஹவர்ல இன்னைக்கு நைட்டுக்கு ஏதோ நடந்துருமோ என்ற ஒரு பயத்தோட ஆன்சைட்டியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். அதுல நாங்க பார்த்தோம்னு எத்தனையோ டைப் ஆன்சைட்டி இருக்குது, ரைட். அப்ப அதுல மிக முக்கியமா நாங்க சொல்றோம் நிறைய பேருக்கு உங்களுக்கு விலங்குதாய்க்கு போபியா, பயம், ரைட். அந்த பயத்துல நிறைய டைப்ஸா பிரிக்கலாம். அது ஒரு சிலதை நான் இங்க போட்டு இருக்கிறேன் பாருங்க. ஒன்று ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், சில பேருக்கு தனியே வீட்டுல இருக்கிறது பயம். சில பேரை நாங்க பாக்குறோம் என்ன பாக்டீரியா இருக்குதோ, நாங்க பிடிச்ச இதுல பாக்டீரியா, கையை கழுவி ஓசிடின்னு சொல்றோம், ஆப்சசிவ் கம்பல்சிவ். சில பேர் தண்ணிக்கு பயம், தண்ணியில குளிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு பயம். சில பேருக்கு நாங்க பாக்குற இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு பயம், அவன் ரத்தத்தை கண்டா பயம், மயங்கியே விழுறாங்க. இத மாதிரி நாங்க பாக்குறோம். சில பேருக்கு கிளாஸ்ட்ரோபோபியான்னு நாங்க சொல்றோம், கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லி அடைந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறது பயம். ரூம மூடிக்கொண்டிருக்க பயம், ஷாப்பாண்ட மூடினா உள்ள இருக்க பயம், இப்படியான நிறைய பயங்களை நாங்க காண்றோம். அதே மாதிரி பூச்சி, அதாவது பள்ளி, கரப்பான் பூச்சி, இதை கண்ட அந்த இடத்த விட்டு ஓடி போறாங்க. இதால பல ஸ்ட்ரெஸ். இதால இந்த போபியாவால அவங்க மட்டுமல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, வீட்டுல தன்னோட மகளுக்கு கரப்பான் பூச்சி போய் அவ தாய் அம்மா கட்டி அனுப்பிச்சு கொள்வோம், இல்லாட்டி தூங்க மாட்டான். அப்ப அவனோட இருக்கணும், வெயிட் பண்ணணும், இப்படி பிரச்சனை. அது மாதிரி சில பேர் நாங்க பாக்குறோம், பூனைக்கு பயம், அது மாதிரி நாய்க்கு பயம், அதை மாதிரி என்ன சொல்ல போனா சிலந்திக்கு பயம், என்ன இப்படி எல்லாரோட வீட்லயும் பொதுவா இருக்கிறப்ப. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு பயம், வாஷ் பண்ண பயம், இப்படியாக ஸ்ரீலங்கால குறவன் நினைக்கிறோம் அவன் இருட்டுல, அதாவது டாக்கான ஒரு இடத்துல ஈக்கிறதுக்கு பயப்பட்டு கொண்டு இருக்கிறான். சில பேரை நாங்க பார்க்க. அது மாதிரி மேலே இருந்து கீழே பார்க்க பயம், ரைட். அது மாதிரி நாங்க பார்க்க ரோட மாறுறதுக்கு, கிராஸ் பண்றதுக்கு பயம், அது இன்னொருத்தர் தூக்கிட்டு போகும். அது மாதிரி வலி, வருத்தங்கள் சொன்னா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரும் வருத்தம் பிடிக்காதுதான், சில பேர் அதை ஓவரா பில்டப் பண்ணி கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கணும். அப்ப இது ஒரு போபியாவாக நாங்க காண்றோம். அது மாதிரி ஆம்பளைக்கு பயம், ரைட். சில பேருங்க ஆம்பளைக்கு பயம், அதுக்கான காரணங்களை நாங்க பிறகு பார்ப்போம். மறுபாத்துல பெண்களுக்கு பயம் பாருங்க, ஜைனோபோபியான்னு நாங்க சொல்றோம், ரைட். பெண்கள் பொம்பளையில கண்டா பயம், ஆம்பளையில கண்டா பயப்படுற மாதிரி பெண்களை கண்டா பயம். அது மாதிரி நாங்க பாக்குறோம், இந்த தண்டரிங் அண்ட் லைட்னிங் பயம், ரைட்.
இன்னும் நாங்க பார்க்கும் போது வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு பயம். எனக்கு எத்தனையோ கேசஸ் வந்தீங்க, ஆண்களும் வந்துக்கிறாங்க, பெண்களும் வந்துக்கிறாங்க. சார் எனக்கு கல்யாணம் கட்ட இயலாம இருக்கு, கட்ட விருப்பம் இல்லாம இருக்குது, தயவு செய்து எங்கட பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க வந்து கல்யாணம் பேச வேணாம்னு சொல்லுங்க. இப்படி அப்படியான பயப்படக்கூடியவங்களும் வாழ்ந்து நிற்கிறான். ரைட்? அவன் சில பேருக்கு ஃபிளைட்ல போறதுக்கு பயம். ரைட்? ஃபியர் ஆஃப் ஃபிளைங். இப்படியான கிளைண்ட்ஸ் நாங்க நிறைய பேரை பார்த்துக்கிறோம். சில பேர் சாகிறதுக்கு பயம். அதே மாதிரி சாகோடு உள்ள சில விஷயங்கள், மையவாடிக்கிட்டால போ பயம், கணத்துக்கிட்டால போ பயம், செத்த வீட்டுக்கு போ பயம், இப்படி பயப்படுற ஆக்களை நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர், புதிய ஆக்களுக்கு பயம். எங்களுக்கு தெரியும், கோவிட் வந்த நேரம் அடுத்த ஆளோட பயம், ஒரு கோவிட் இருக்குதோ இல்லையோ, டச் பண்ணிடுவா இல்லையோ, எல்லாம் கிளவ் போட்டுக்கொண்டு எல்லாம் மாஸ்க் போட்டுக்கொண்டு நாங்க டாக்டர்ஸ் மாதிரி ஆக்கள் நடமாடுறதை நாங்க பார்த்தோம். இதை சொல்ல ஜெனோபோபியான்னு சொல்லி. அப்ப இப்படியான போபியாஸ்கள் நிறையவே. அவன் சமூக பயம், ஒரு மீட்டிங்ல கதைக்க பயம், ஒரு கூட்டமா இருக்கிற இடங்களுக்கு போறதுக்கு பயம், இப்படி பல பல பயங்களை நாங்க பார்க்கிறோம். அது போலவே நாங்க பார்க்கிற ஆன்சைட்டியில் இன்னொரு டைப் வந்து தான் பெனிக் அட்டாக்னு சொல்றோம். சில பேருக்கு அப்படியே நெஞ்செல்லாம் இறுக்கி கொண்டு வருது, நினைக்கிறாங்க தனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டோ தெரியான்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லா செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்தா எல்லாம் ரிப்போர்ட் நார்மலா இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுல சில பேர் மயக்கம் போட்டு விழுவாங்க, பெனிக் அட்டாக் வந்துச்சு, ஒரு கவலை, ஒரு வேதனை தாங்கி கொள்ளலாம் போற நேரம் என்ன ஆகுது, உடலியல் ரீதியான ஒரு மாற்றத்தை தான் நாங்க சொல்ல வந்து பெனிக் அட்டாக் சொல்லி. அத மாதிரி ஓசிடி, அது இன்னொரு ஆன்சைட்டில இன்னொரு பகுதியை நாங்க பார்க்கிற வந்து ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் நாங்க சொல்றோம். வந்து இவங்களுக்கு பயம், ஜெர்ம்ஸ் இருக்குமாண்டு பயம். சில பேருக்கு சில தோட்ஸ், சிந்தனைகள் நாங்க சொல்றோம் வந்து ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தோட் என்று சொல்றோம். அதாவது ஆட்டோமேட்டிக்கா என்னது, இயல்பாக வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள். நான் செத்து போயிட்டு வரும், நான் பிரயோசனம் இல்லாதவனா, பிரயோசனம் இல்லாதன்னு சொல்லிக்கொண்டே வருவான். இல்லாட்டி நான் வந்து இருந்து பிரயோசனம் இல்லை, இருந்து பிரயோசனம், நான் இதுல ஃபெயில் ஆகின்ற எல்லாமே ஃபெயில். அப்ப இப்படி செல்ஃப் டாக் சிலது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கு. அவங்களால வந்து அதை கட்டுப்படுத்த இயலாம இருக்கு. அந்த எண்ணம் திரும்ப 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 தோண்டி தோண்டி மறைகிறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த நாங்க பிடிச்ச இடம், இந்த டேபிள நான் டச் பண்ண இருக்கு, ஜெர்ம்ஸ், பாக்டீரியாவுக்கு பயன் மாதிரி ஜெர்ம்ஸுக்கு பயன்பட்டு வைக்கலாம். அதே மாதிரி நாய் வந்துட்டு வீட்டுக்கு போனா வீட்டை கழுவுறது, பெட்ஷீட்டை கலட்டி கழுவுறது, அவங்க யாராவது புது ஆளுங்க வந்து உட்கார்ந்தா அந்த சேரை கழுவுறது, சம்டைம் வந்து அது பெரிய ஒரு குஷனா இருந்தா அதையும் கழுவுறாங்க. அப்ப இப்படி அந்த அளவு தீவிரமான முறையில இருக்கிறவங்க பார்க்க. சில பேருக்கு தொலை இயலாது, தக்பீரை கட்ட இயலாது, கட்டுறது கட்டிட்டு திருப்தி இல்லை, திரும்ப அது பிள்ளைன்னு நினைச்சுக்கொண்டு திரும்ப கட்டுறாங்க. உழு எடுக்க போக்கல அரை மணித்தியான ஒரு மணித்தியான இருக்கு, அதால ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப வெறுப்படைகிறாங்க. அவங்களோட மற்ற அன்றாட வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டு கொண்டு போறதை நாங்க பாக்குறோம். அவங்கட மட்டுமல்ல, அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் அது பெரிய ஒரு தாக்கமா இருக்குது. பேரண்ட்ஸுக்கு வந்து யாரையும் கூப்பிட இயலாது, பேரண்ட்ஸுக்கு வெளியே போயிட்டு வர இயலாது. எனக்கு ஒரு லேடி வந்தா, அவரோட தாய் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாரு, பின்னால போகணும், இன்சைடால போயிட்டு பேக்கை வச்சுட்டு வாஷ்ரூம் போயிட்டு குளிச்சு எல்லாம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கும். அப்ப இதெல்லாம் என்ன நடக்குது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு மனப்பிரச்சனை வந்தா வந்து எல்லாரோட பிரச்சனை வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதுல பாதிக்க வேண்டி வரும். இதனாலதான் நாங்க பாக்குறோம், மறை போவன், அதாவது ஃபேமிலி சிஸ்டம் தியரியை உருவாக்கினவர் சொல்றாரு வந்து, ஃபேமிலி இஸ் அ இமோஷனல் யூனிட், ஒரு மனவெழ்ச்சி சார்ந்த ஒரு அழகு வந்து சொல்லு. அப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை எல்லாருக்கும் அதை பாதிக்கும். இதனால எல்லாருமே சேர்ந்து அவஸ்தைப்படக்கூடியதா நம்ம பார்க்கணும். செப்பரேஷன் ஆன்சைட்டி இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகளை நர்சரி போட போக்கல, வெளியே எங்கேயும் போக்கல, சில பிள்ளைகள் வந்து பெரிய விரும்பாது, பெரிய பயப்படும். அப்ப அதை நாங்க சொல்றோம் செப்பரேஷன் ஆன்சைட்டி என்று சொல்லி. இதை மாதிரி இன்னும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இதுல ஆன்சைட்டி வாரதால என்ன பிரச்சனை, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், ஹெடேக், ஃபெட்டிக், வெறுப்பு, சோர்வு வரும்,
ரைட்? இப்படி மூச்சு எடுக்க கஷ்டம் வரும், வேர்த்து வேர்த்து போடும், இப்படி எத்தனையோ வகையான அனுசோமிங்க. தூக்கம் வராது, தூங்கி இடைக்கிட தூக்கத்துல இருந்து இடைக்கிட முடிச்சு கொள்வாங்க, அதனால ரொம்ப டயர்ட் ஆவாங்க. இப்படியான பிரச்சனைகள் இந்த ஆன்சைட்டில இருந்து நாங்க பார்க்கிறோம். அதே போல சோமட்டோஃபார்ம் டிஸார்டர் ஸ்ரீலங்கால சொல்றாங்க 65% மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலா. எல்லாரும் போயிட்டு ஸ்கேன் பண்றாங்க, எனக்கு நெஞ்சு வருத்தம் ஸ்கேன், தலைவலியா அதுக்கு ஒரு ஸ்கேன், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், லட்சக்கணக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செலவழிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு போறோம், கவர்மெண்ட்டுக்கு அதே செலவு தான் வருது. நாங்க கட்டாட்டியும் கூட கவர்மெண்ட் அதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும், அதுக்கு தேவையான கெமிக்கல் எடுக்கணும், அதுக்கு தேவையான பிளேட் எடுக்கணும், எல்லாம் சும்மா கிடைக்கிறது கவர்மெண்ட். அப்ப இலங்கையில நாங்க பாக்குறோம் 65% இந்த சோமட்டோஃபார்ம் டிஸார்டர் சொன்னா உள்ளத்தால வார உடல் பிரச்சனைகள். இதெல்லாம் நாங்க விரிவா படிப்போம். எனக்கு தேவையாக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை எங்களோட சமூகம் எதிர்கொண்டு இருக்கிறாங்க என்றதை காட்டத்தான் இதெல்லாம் நான் போட்டுட்டு போறேன். அப்ப அத மாதிரி நாங்க பாக்குறோம். எத்தனை வகையான சோமட்டோஃபார்ம் டிஸார்டர், பெயின் டிஸார்டர் நாங்க சொல்றோம், ரைட்? அதே மாதிரி கன்வர்சன் டிஸார்டர் சொல்றோம், அதே மாதிரி பாடி டிஸ்மோர்பிக் டிஸார்டர் சொல்றோம். இத மாதிரி நிறைய அதுக்குள்ள அதுல கூடுதலா நாங்க இலங்கை மக்கள், அதுல மிகவும் பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெயின் டிஸார்டர் நாங்க சொல்றோம், வருத்தங்கள். என்ன செய்யறது, ஒவ்வொரு ரிப்போர்ட் எடுக்கிறது, ரைட்? அந்த அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எடுக்கிறது, பார்த்தா அதெல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா அவங்களுக்கு திருப்தி இல்லை, டாக்டரை மாத்தி கொள்வாங்க. இதை சொல்ற டாக்டர் ஷாப்பிங் என்று சொல்லுவோம். இந்த டாக்டர் சாரி இல்லை, அப்புறம் அந்த டாக்டர், அப்புறம் அவர் சார்ல இன்னொரு டாக்டர், இப்படி போய்கொண்டு இருப்பாங்க. அப்ப இதனால நாங்க பாக்குறோம், இதனால மக்கள், இந்த பாதிக்கப்பட்டவங்க லட்சங்களை வேஸ்ட் பண்றாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது நாங்க பாக்குறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களோட சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பிரச்சனையா மாறி இருக்கிறது. இன்று ஒரு புதுசா சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. இது ஆளுமை கோளாறுகள், பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுல கூடுதலா இன்றைக்கு நாங்க பாக்குறது மிக முக்கியமா இதுல டைப்பெல்லாம் இதை நாங்க பிறகு பார்ப்போம். இதுல முக்கியமா நாங்க இலங்கையில கூடுதலா காணக்கூடிய பர்சனாலிட்டி டிஸார்டர் பார்க்க போது பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், ரைட்? அப்ப இவங்களுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளாது, மனவெறிச்சிகள், இந்த நேரம் கோவமா தான் இருப்பாங்க, அந்த பாய்லர் மாதிரி. அப்ப மற்றவங்களுக்கு அடிப்பாங்க, ஏசுவாங்க, மற்றவங்களை பத்திய அக்கறை அவங்களுக்கு அந்த டைம்ல இருக்காது. இப்படியான ஒரு பிரச்சனைகள். இதனால குடும்ப உறவு, கணவன் மனைவில ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதிப்படையும். இப்ப இதை போல நாங்க பாக்குறோம் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ். சில கிளைண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, இதுல இந்த வெப்சைட்ல போயிட்டு அடிக்கிறாங்க ஒவ்வொரு பர்சன் பார்த்துட்டு, சில ரெண்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அந்த இவர் நார்சிஸ்டிக் அப்படி முடிவெடுத்து கூட வராங்க. மேலே எங்களுக்கு அப்படி பார்டர்லைன் பர்சனாலிட்டின்னு சொல்றதுக்கு அதிகாரமும் இல்லை, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்ற அதிகாரம் இல்லை. நாங்க பார்க்கணும், இது நிறைய கேரக்டரிஸ்டிக் இருக்குது, அதை நாங்க பிறகு பார்ப்போம். பொதுவா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால நார்சிஸ்டிக் அவங்கள மையப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க உலகம் ஏட பின்னு கால வாரன்னு சொல்லி. நாங்க சொல்றோம், நாங்க உலகத்துக்கு பின்னு கால போறது எல்லாம் எனக்கு சார்பா நடக்கும். இவங்களுக்கு அந்த எம்பத்தி என்றது இல்லை, என்றது கொஞ்சம் இருக்காது. அடுத்தவங்களை வதச்சி தன்னை பெருமைப்படுத்தி, அதை நாங்க சொல்லுவோம் என்னது, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னை மேம்படுத்தும். இதால நிறைய வாழ்க்கைகள் உடைஞ்சு போறதை நாங்க பாக்குறோம். அப்ப இதை போல நாங்க பாக்குறோம் இது ஹிஸ்டாரிக் பர்சன்டேஜ் சொல்றது டிராமா. அவங்க ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, அப்படியான நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது காணும். அத மாதிரி பரனைட் பர்சனாலிட்டி டிஸார்டர், இவங்க சந்தேக ஆளுமை கோளாறுன்னு சொல்றோம். சந்தேகப்படுவாங்க, அடுத்த ஆக்க இதை செஞ்சுடுவாங்க, எனக்கு இந்த சாப்பாட்டுல நஞ்ச கலந்து தந்துடுவாங்க, அதனால அடுத்தவங்களை நம்பவே மாட்டாங்க. இப்படி இந்த லெவலுக்கு வரவங்களை நாங்க சொல்லுவோம் பர்சனாலிட்டி பரனைட் பர்சனாலிட்டி
டிஸார்டர்னு சொல்லி. இதை போல இன்னும் நாங்க போனோமா ஆன்டி சோஷியல் பர்சன் டிஸார்டர், அதாவது சமூக விரோத ஆளுமை கோளாறுகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒட்டப்பாங்க, அட்டிப்பாங்க, நொறுக்குவாங்க. தண்டனையை பத்தி இவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அடுத்தவன் வந்து செத்து போனாலும் அவங்க சிரிப்பாங்க பார்த்து. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளுமை கோளாறை தான் நாங்க சொல்ற வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லி. இத மாதிரி நாங்க அண்மை காலங்களை பார்க்கிற மிக முக்கியமானதுதான் போன் எடிக்ஷன் இல்லையா? இப்ப இலங்கையில ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேல சாதாரண இப்ப அசஸ் பண்றாங்க, இப்படி ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேல போனை பார்க்காம இருக்க முடியாது என்று சொன்னா அவர் போனுக்கு எடிக்ட் ஆகிக்கிறார். என்ன அவங்களால இன்னொன்று போட்டீங்க போன்னு சொல்லி, அது சொல்லி பொனோகிராஃபின்னு சொல்லி தேவையில்லாத கெட்ட மோசமான படங்களை பார்க்குறது. இது இந்த ரேஞ்சுக்கு கூடிக்கொண்டு போகுது. இதால ஃபேமிலி லைஃப் ரொம்ப உடஞ்சு கொண்டு போகுது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் நாங்க சொல்றோம், தப்பான உறவுகள் பக்கம் போறாங்க. இப்படியான பிரச்சனைகள் நாங்க வந்து இந்த நாளுமே எதிர்கொண்டு இருக்கிறோம். அதே போல ட்ரக் அடிக்ஷனை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதால அந்த தாய் வந்து அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார். தாய்மார் இந்த பிள்ளைகள் ட்ரக்ஸ் பார்க்கிறதால அவங்க வந்து டிப்ரெஸ்ட் ஆகிக்கிறாங்க, மனச்சோர்வுக்குள்ளாகிறாங்க. அப்ப பிள்ளைக்கு மறந்து இருக்கிற நேரத்தில் தாய்க்கு மறந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை என்று காணப்படும். எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். இந்த குடும்ப பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில பிரச்சனை, அது மாதிரி வந்து நாங்க பாக்குறோம் லவ் பிரேக் அப், ரைட்? லவ் பண்றாங்க, பிரேக் ஆகுது, அதால பல பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க, தப்பான வழிகளுக்கு முடிவுகள் எடுக்கிறாங்க நாங்க பாக்குறோம். அது மாதிரி எஜுகேஷனோட சம்பந்தமா எக்ஸாம் போபியா, அதே மாதிரி நாங்க சொல்றோம் அந்த டிஸ்லெக்சியா, அதாவது டிஸ்லெக்சியா நாங்க சொல்றோம், டிஸ்கிரேஃபியான்னு சொல்லி கல்பூடியான்னு நாங்க சொல்றோம். வந்து இப்படியான பிரச்சனை நிறையவே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா பொதுவாக ஒரு ஆய்வு சொல்றது வந்து 82% குடும்ப பிரச்சனைகளுக்கு வந்து பாலியல் தான் காரணம் சொல்லி, செக்ஸ் தான் காரணம் சொல்லி. பல எத்தனையோ டைப்ஸ் இருக்குது, அதை நாங்க பிரிச்சு விரிவா பார்க்கிறேன்னு சொன்னா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், செக்ஷுவல் டீவியேஷன் நாங்க சொல்லுவோம். வந்து இப்ப சிலதை நான் இங்க 1-2 போட்டிக்கிறோம் அறிமுகத்துக்காக வேண்டி. அதுல வந்து தான் வந்து அந்த வெஜினிஸ்மஸ் என்று சொல்றோம். அடுத்தது வந்து நாங்க சொல்றோம் வந்து ப்ரீமெச்சூர் எஜுகேஷன், அதாவது இந்த முந்துதல் சொல்றோம். இது மாதிரியான பிரச்சனை நிறைய வந்திருக்கு. இந்த பிரச்சனைய சரியா புரிஞ்சு கொள்ளாம சில பேர் என்கிட்ட வாராங்க, 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வாழ்க்கையே வாழாம எந்த நாளுமா சண்டை போட்டு போட்டு வாராங்க. இந்த சின்ன பிரச்சனையை வச்சுக்கோ. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து லேசாக சால்வ் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியதே இருக்கு. இத மாதிரி இதுல பாரதூரமான பாலியல் பிரச்சனைகளை நாங்க சொன்ன எக்ஸிபிஷனிசம் காட்டுறது, எல்லாத்தையும் ஃபேட்டிசிசம் நாங்க சொல்றோம். வந்து பெண்கள் உள்ளாட ஸ்லீப்பர் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் உங்களோட கொடியில போட்ட காய போட்ட லேடிஸ் என்னது அண்டவே அந்த உள்ளாடைகளை வந்து களவெடுத்துட்டு போவாங்க. சில பேர் வீட்டிலையும் இருப்பாங்க, வெளியேயும் இருப்பாங்க. இன்னைக்கிட்ட வந்த கிளைண்ட்ல நாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சில பேர். அதை களவெடுப்போம், தாத்தாடைய உம்மாடைய களவெடுக்கிற உள்ளே இருக்கிறாங்க. அது மாதிரி அடுத்த வீட்டுல பெண்களை உள்ளாடைய களவெடுத்து வரவும் இருக்கிறாங்க. இப்படி இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நாங்க தினம் தினம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அது மாதிரி மற்றவங்க செக்ஸ் பண்றதை பார்த்து கொண்டிருக்கிறது, சிறு குழந்தைகளோட செக்ஸ் பண்றது, அதான் செக்ஸ் அல்ல சைல்டு அபியூஸ் பண்றது, இப்படியான விஷயங்களை நாங்க பார்க்கணும். அப்ப இப்ப நாங்க கொஞ்சம் என்ன செய்யறோம் வந்து அந்த நார்மல் ப்ராப்ளம்ல இருந்து பெரிய பிரச்சனைகள், டிப்ரெஷன், மனச்சோர்வு. இப்ப இது பொதுவா வந்து சொல்லுவாங்க கடுமல் காய்ச்சல் மாதிரி மேற்கு நாடுகள்ல, இங்க இல்ல. ஆனா இது வந்து அப்படியே மனுஷனை அவுட் ஆக்கிடும். தொடர் தேர்ச்சியான கவலை, வாழ்க்கையில வெறுப்பு, சாகனம் என்ற எண்ணம், இதெல்லாம் இந்த டிப்ரெஷன்ல வரும். அது போல நாங்க நெக்ஸ்ட் பார்க்கிறோம் மேனியா, பித்து என்று சொல்றோம். சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா சும்மா பூஸ்டிங் கதைச்சு கொண்டிருப்பாங்க. எனக்கு அங்க 10 ஏக்கர் காணி இருக்குது, ஜப்னால வந்து 4-5 போட் வாங்கி போட்டு விற்கிறேன், குன்னாகலையில தென்னந்தோட்டம் இருக்குது என்னெல்லாம் சொல்லுவாங்க, பில்டப் பண்ணும். சில பேர் மிச்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒபாமாவும் நான் ஒன்றுக்கு தான் படிச்சேன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த
மேனியாண்டு நாங்க சொல்றோம். இந்த மாதிரி மறுபக்கத்தை நாங்க பார்த்தோம்னா இப்ப நாங்க டிப்ரெஷனை சொன்னோம், மேனியா சொன்னோம். ரெண்டு மாறி மாறி வாரதை நாங்க சொல்லுவோம் வந்து பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவோம். பையனா ரெண்டு, கொஞ்சம் காலத்துக்கு சில பேர் கதைன்னு கதைச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் காலத்துல அமைதியா இருப்பாங்க. அப்ப இப்படியான பிரச்சனைகள் எங்க நாட்டுல நாங்க காண்றது. இதை போல ஸ்கீசோஃப்ரெனியா இது ஒரு மிக பாரதூரமான ஒரு உலநோய் உண்டு. இதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு நான் அவங்களே ட்ரெயின் பண்ணல, ஒரு ஐடியா உண்டு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க யதார்த்த உலகத்தோட இவங்களுக்கு தொடர்பு இருக்காது. இவங்க சொல்லுவாங்க வந்து இந்த விஷுவல் இவங்களுக்கு முக்கியமான ரெண்டு சிம்டம்ஸ் மாறி மாறி வரும். ஒன்று வந்து நாங்க சொல்றோம் வந்து விஷுவல் எலிசினேஷன் சொல்லி, இவங்களுக்கு மாய புலனுணர்வுகள் சொல்றோம். மாய புலனுணர்வுன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு இப்ப நாங்க இருக்கிறோம், இந்த ரூம்ல இருக்கிறோம், இந்த ரூம்ல என்னென்ன இருக்குதோ அது எங்களுக்கு விளங்கு. ஒரு டேபிள் இருக்குது, ரைட், சேர்ஸ் இருக்குது, ஒரு கர்டன் போட்டிக்கிறாங்க, இது விளங்கு. இவங்களுக்கு என்ன விளங்கும்? யாரோ ஒருத்தர் வாரம் உருவம் கொண்டு வரும், அவங்கள கொல்ல போற மாதிரி அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ரைட். இதை நாங்க சொல்றோம் அந்த விஷுவலா பார்வையால வரக்கூடிய என்ன சொல்றது எலிசினேஷன், மாய புலனுணர்வுன்னு சொல்றோம். இத மாதிரி நாங்க பார்த்தோம்னா டிலூஷன்ஸ். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த நோய் வந்தா அவங்க போடி நம்பிக்கைகள் வரும் அவங்களுக்கு, அதை டிலூஷன் சொல்லுவோம். அவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. இப்ப ரெண்டு பேர் கதைச்சு கொண்டிருந்தா நினைப்பாங்கன்னா எனக்கு எதிராக அவங்க வந்து சதி செய்ய போறான். ஆமா, டிலூஷன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. இல்லாட்டி சில நேரம் இந்த இணைய சுத்தி யாரோ கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு நம்புவாங்க. யாரும் கண்ட்ரோல் பண்ணல, அவங்க சொல்லிக் கொள்வாங்க வந்து இணைய யாரோ வந்து எல்லாம் சுத்தி வளைச்சிருக்கிறாங்க, எனக்கு வந்து இந்த 1 கிலோமீட்டருக்கு அங்கால போகலாம், இல்லாட்டி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கால போகலாம், எனக்கு தடுப்புகள் போடப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க சொல்ல வந்து டிலூஷன்ஸ். அவன் டிலூஷன் ஆஃப் எரோட்டோமேனியா நாங்க சொல்றோம். இது என்னன்னு சொன்னா வந்து முக்கியமான அந்த நாங்க சொல்றோம் செலிபிரிட்டிஸ் அல்லது நடிகர்கள், நடிகைகள், பெரிய அதிகாரிகள் வந்து தங்களை காதலிக்கிறதா சொல்லுவாங்க. லவ் பண்றாங்க, கல்யாணமும் கட்ட போறாங்க, இத்தனாம் தேதி கல்யாணம் நடக்க போகுது. அப்ப இந்த மாதிரி நாங்க ஸ்ரீலங்கால பார்த்துருக்கிறோம். ஒரு லேடி ஒன்று வந்து சொன்னா அந்த FTZ ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ல ஒர்க் பண்ற, அவங்களோட பெரிய கம்பெனி ஒன்றுல CEO அவர் வந்து இவ காதலிக்கிறார். அப்படியா? காதலிக்கிறார் சார், இன்னொரு 2-3 மந்த்ல வந்து எனக்கு வெட்டிங் நடக்க போகுது. அப்ப நான் கேட்டேன், யார் இதை சொன்னது? அவரா சொன்னார்? இல்ல, ரேடியோ நியூஸ்ல எனக்கு கேட்டுச்சு, ரேடியோல அவ கேட்டேன்னு சொல்றாங்க. இப்படியான மனிதர்களோட தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது போக பொருளாதார பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம், ரைட். அது வீடு இல்லாத பிரச்சனை, தொழில் இல்லாத பிரச்சனை, இதால வரக்கூடிய மன அழுத்தங்கள், இதால வரக்கூடிய ஆன்சைட்டி, இதோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப முடிவுகள் எடுக்க இயலாது, ரைட். எது ரைட் டிசிஷன், எது ராங் டிசிஷன், எந்த ரோடால போறது, எதை தெரிய செய்யறது, இதுல எல்லாரும் போல யங்ஸ்டர்ஸ், எல்டர்ஸ், அடால்ட் எல்லாரும் வந்து பிரச்சனையோட இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சொல்லிக்கொண்டே போக்குல உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ தெரியாது, என்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்காக நான் சொல்றேன், ரைட். அப்பவே சைல்ட்ஹுட் ப்ராப்ளம், சின்ன பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகள், இதுல வந்து முக்கியமா நாங்க பாக்குறோம் வந்து சைல்ட்ஹுட் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் நாங்க பாக்குறோம். அத மாதிரி இதெல்லாம் இது பொதுவா இப்ப பேரண்ட்ஸ் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க, ADHD, இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு ADHD, இதனால ஸ்கூல்ல எல்லாத்து பிள்ளைங்க அடிக்குது, ஒரு இடத்துல இருக்குது இல்ல, சரியான பிரச்சனை எங்களுக்கு, இந்த பிள்ளையால எந்த பிள்ளையும் பிரச்சனைப்படுது, எந்த பிள்ளையும் படிக்கலாம் போகுது, இப்படி சொல்லி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அது ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் பிள்ளைகள் வந்து நாங்க பாக்குறோம், இந்த கம்யூனிகேட் பண்ணலாமோ, மற்றவங்களோட பார்த்து கதைக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இயலாது, தனி எதுக்கும் சத்தம் போடு, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ரேஸ், இந்த ஆட்டிசமும் வந்து ADHD என்னமோ தெரியாது இன்று அதிகரிச்சு கொண்டு போகுது, எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். அவன் திக்குவாய், ஸ்டமரிங்னு நாங்க சொல்றோம் வந்து சில பிள்ளைகளுக்கு கதைக்க போக்குல கொன்னலாம், திக்குது, படிக்க இயலாததால. மற்ற பிள்ளைகள் அதை வந்து இன்சால்வ் பண்ணுது, புல்லிங் பண்ணுது, இதால அந்த பிள்ளையோட ஃபியூச்சரே பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய நாங்க பார்க்கிறோம்.
அத மாதிரி லேர்னிங் டிஸ்ஆர்டர், சில பிள்ளைகளுக்கு வாசிக்கிறது கஷ்டமா இருக்குது, சில பிள்ளைகளுக்கு வந்து கல்கூலியா கணக்க அதாவது நம்பர்ஸை கூட்ட கழிக்க கஷ்டமா இருக்குது, சில பிள்ளைகளுக்கு வந்து எழுதுறது கஷ்டமா இருக்குது. நான் சொன்ன டிஸ்கிரேசியான்னு சொல்லி இப்படியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த இந்திய சமூகத்துல நாங்க பரவலாக கண்டுகொண்டிருக்கோம். இதை விட முக்கியமானது இந்த பிள்ளைகள் கடையில் நாங்க பார்க்குற கண்டக்ட் டிஸ்ஆர்டர், அடிக்கிறது, பிள்ளைகளை களத்தை நசுக்கிறது, பிராணிகளை பத்த வச்சு போடுறது, இப்படியான ப்ராப்ளம்ஸ் நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். ஆமா, பெட் வெட்டிங் நிறைய பிள்ளைகள் 10 வயசாகும் ஓலெவல் செய்யற பாய்ஸ் கேர்ள்ஸ் நினைக்கிற வந்துக்கிறாங்க வந்து பெட் வெட்டிங், படுக்கையில சிறுநீர் கழிக்கிறது, சில பேர் டாய்லெட் போகுது, சின்ன பிள்ளைகளுக்கு ரைட் கிளாஸ்ல போயிட்டு சொல்லிக்கொள்ளவே மாட்டாங்க. அப்ப இத நாங்க பார்த்தோம்னா அதாவது மருத்துவ ரீதியாக மெடிக்கலி வந்து இத நாங்க பார்த்த நேரம் என்னன்னு சொன்னா நார்மல். ஆனா சைக்காலஜிக்கல் என்னது, அம்மாவா அப்பா இந்த நாலு சண்டை, அடிச்சு கொள்றது, ஏசி கொள்றது, பயங்கரமா கத்துறது, இந்த பிள்ளைகளுக்கு பயம், அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடுவாரோ, கொலை பண்ணிடுவாரோ. இதனால அதுக்கு இரவு நேரத்துல அந்த டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட படுக்கிற நேரம் பெட் முழுக்க சூவ பண்ணி வைக்கிது. அப்ப இது நாங்க காண்ற வந்து பயாலஜிக்கல் ரீசனை விட சைக்காலஜிக்கல் ரீசன் தான் கூட இருக்கு. அத மாதிரி பிள்ளைகள் சேட்னஸ், கவலைப்படுது, தனிச்சு இருக்குது, நாகத்தை கடிச்சு கொண்டு இருக்குது, இதெல்லாம் நீங்க ஒப்சர்வ் பண்ண உங்களுக்கு விலங்கையிலும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியது. அதனால பிசிக்கலா பிள்ளைகள் அபியூஸ் ஆக்கப்படுது. அது எல்லாத்தையும் விட நாங்க பாக்குறோம் வந்து செக்ஷுவல் அபியூஸ், குடும்ப அங்கத்தவர்களாலேயே நிறைய பிள்ளைகள் அபியூஸுக்குள்ளாக்கப்படுது. இதனால ஃபியூச்சர் லைஃபே நாசமாகும். கல்யாணம் கட்டியும் அந்த பிள்ளையோட பிரச்சனை அந்த பெண்கள பிரச்சனை தீர்ந்ததாக இல்லை. அப்படியான கேசஸ் நிறைய நாங்க பார்த்து கொண்டு இருக்கோம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுக்கு இடையில சண்டை, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தேவையில்ல, எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள். அத மாதிரி வந்து சிப்லிங்ஸ், உடன்பிறப்புகளிடையான சண்டை, அடிச்சு கொள்றாங்க. அத மாதிரி மாமி மருமகள் ஃபைட், சண்டை இன்று நாங்க பாக்குறோம். அதான் எல்ஜிபிடி, ஏன்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் நாங்க சொல்றோம், இன்னும் பகுதிகள் இருக்கு. அந்த பிரச்சனை வந்து உருவாகிக்குது. இன்று 3வது ஜெண்டர் வந்து வரணுமா கூடாதா, அது சம்பந்தமான பெரிய காரசாரமான வாத பிரதிவாதம் போகும். அவங்க ரைட்ஸை கேட்டுக்கொண்டு போராட நிலைமை ஒன்று வந்திருக்கு. இதை பத்தி நம்ம என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம் என்ற விஷயங்களை நாங்க பிறகு பார்க்க வேண்டியது. அப்ப இது எல்லாத்துக்கும் அப்ப இப்படியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். கடைன்னு சொல்லிக்கொண்டு போகணும். சாத்திரக்காரன் சொல்ற மாதிரி இது 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 இதுன்னு சொல்லிட்டு போகணும் இல்லையா? சிலது விளங்காம பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரெக்கார்டிங்க பார்க்கலாம். இப்ப இப்படி எல்லாம் ப்ராப்ளம், ஃபேமிலியில ப்ராப்ளம், ஸ்கூல்ல ப்ராப்ளம், ஆஃபீஸ்ல ப்ராப்ளம், லவர்ஸுக்கு ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், எஜுகேஷன்ல ப்ராப்ளம், படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ப்ராப்ளம்ஸ். அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு எப்படி இந்த அப்ளை சைக்காலஜியை நாங்க அப்ளை பண்றது என்றதுதான் வந்து எங்களோட பாடம். இப்ப அந்த பாடத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகங்கள பண்ணி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறோம் வந்து. அப்ப அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை நீங்க பாருங்க வந்து உண்டு நீங்க படிப்பீங்க வந்து உளவியல் ஒரு அறிமுகம், அப்ளைட் சைக்காலஜி ஒரு அறிமுகம், அது மாதிரி வந்து எங்களோட பர்சனாலிட்டியை நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். ஆமா, நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸை தெரிஞ்சுக்கொள்வோம். எங்களோட இமோஷன்ஸை வந்து நாங்க டெவலப் பண்ண இருக்குது, இன்டெலிஜென்டா வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி இதுகளை நாங்க பார்ப்போம். இது உங்களுக்கு கொஞ்சம் இதா நாங்க காட்டுன்னு சொன்னா நம்ம ஆக்டிவிட்டிஸோட தான் இந்த பாடநெறி போகும். அதுல முக்கியமா நாங்க வந்து பிரெயினை பத்தி படிப்போம். பிரெயினை பத்தி படிக்கிறேன்னா அந்த சயின்ஸ்ல படிச்ச படிப்பு அல்ல, இந்த பிரெயின்ல அந்த எண்ணங்கள் எப்படி உருவாகும், அதுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கு. பொதுவா நாங்க பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாரும் என்னைய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும், நெகட்டிவ் அல்ல, பாசிட்டிவ் தாட்ஸ். ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. எனக்கு ஏதா போனா அடுத்த ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். சில ஆல்பர்ட் எலிஸ் சொல்லுவார், 12 விஷயங்கள் சொல்லுவார் வந்து
இப்படித்தான் எங்களோட பிரெயின் வந்து பழக்கி இருக்கு. ஆனா முக்கியமான இந்த பிரெயின் ஒரு ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா, அந்த ஷார்ட் டேர்ம் ஃபன்னை விரும்பும். சூனோண்டிதான் இப்ப நாங்க பாக்குறது இந்த பாருங்க, நீங்க இந்த ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போ, இந்த போனை பாக்குற நேரம் சும்மா ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ஒன்றை பிடிச்ச கூட இன்னொன்றை பார்ப்போமே, இன்னொன்றை பார்ப்போம். இந்த பிரெயின் என்ன செய்ய அப்படித்தான் அது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சைக்காலஜி சொல்றாங்க. சின்ன ஆனா இதை யாரு கண்ட்ரோல் பண்ணி லாங் டேர்மை பத்தி சிந்திக்கிறானோ அவங்க தான் சக்சஸ் லைஃப் போவாங்க. இதை பத்தி நாங்க விரிவா எங்களோட பாடத்துல படிப்போம். பொதுவா நான் சொல்ற பாருங்க, இந்த பிரெயின் அது அமைப்பு, அதுல உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுல என்னென்ன விஷயங்கள் அது தூண்டும், கெட்ட விஷயங்கள் எப்படி தூண்டுற பகுதிகள் என்னது, நல்ல விஷயங்கள் தூண்டுற பகுதிகள் என்னது, அதுல வந்து மொழிக்குரிய பகுதி என்னது. இந்த இதுலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொதுவா யங் கேர்ள்ஸ் வந்து கூடுதலாக சொல்லுவோம் ஏமாற்றப்படுறதுக்கு காரணம் என்னது, அவங்களோட பிரெயின்ல சொல்றாங்க வந்து மொழிக்குரிய பகுதி பெருசு. யாராவது டார்லிங், கண்ணு, பொண்ணு, மணி என்று சொன்ன செய்யிருக்கு, அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு நல்ல படும், டக்குனு மயங்கிடுவாங்க. அதனால இதை பற்றியான பல பிரச்சனைகள், விளைவுகளை நாங்க பேசி அதுக்கான சொல்யூஷனை நாங்க அதே மாதிரி முக்கியமான அன்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனசு, அதை நாங்க சொல்றோம் வந்து ஸ்லீப்பிங் ஜாயண்ட் என்று சொல்லி தூங்கி கொண்டிருக்கிற பூதம். இந்த பூதத்தால வர விளைவுகள் என்னது, ஏன் திடீரென்று சில பேர் மாறுறாங்க, திடீரென்று மயக்கம் போட்டு விழுறாங்க, திடீரென்று கோவிக்கிறாங்க, ஏன் திடீரென்று சண்டை போட்டுறாங்க, ஏன் திடீரென்று அழுகுறாங்க, ஏன் நாங்க பார்த்து கொண்டிருக்க போது தனியை கலக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் வந்து இந்த உள்ள இருக்கிற விஷயங்கள். அப்ப இதை பத்தி நாங்க ஒரு பேசிக் ஐடியா எடுக்க போது எங்களோட பிரச்சனைகளை எங்களுக்கு சால்வ் பண்ணி போல. அது மாதிரி இதை நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட பர்சனாலிட்டியை நாங்க ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி நாங்க யாரு, எங்களோட குணங்கள் என்னது, எங்களோட விருப்பங்கள் என்னது, எது வெறுப்புகள் என்ன, இதெல்லாம் பத்தி எங்களுக்கு அதுல படிச்சுக்கலாம். அதுல நிறைய டெஸ்டிங் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அதை போல நாங்க பார்த்தோம்னா எங்களோட இன்னர் வேர்ல்ட், அது அன்கான்சியஸோட வாரது தான் உள்ள என்ன இருக்குது, என்ன விருப்பங்கள் இருக்குது, அதே அந்த விருப்பங்களை நிறைவேற்ற இல்லாம இருக்குது. அதை நிறைவேற்றணும்னா நாங்க என்ன செய்யணும், எங்க உள்நாட்டில் எப்படி நாங்க விருத்தி செய்யணும் போன்ற விஷயங்களை நாங்க இந்த பாடத்துல படிப்போம். அதெல்லாம் எங்களோட இமோஷன்ஸை பத்தி, எங்களோட ஏன் நாங்க கவலைப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், ஏன் வந்து என்னது சொல்றோம் வந்து பயப்படுறோம், ஏன் நாங்க அருவருப்படுறோம், இதெல்லாம் எங்க இது வருது. அப்ப இதை எப்படி நாங்க ஸ்டாப் பண்றது, எப்படி இந்த ஹாப்பி என்ற இமோஷனுக்குள்ள நாங்க போறது போன்ற விஷயங்களை பத்தி நாங்க பார்ப்போம். அது மாதிரி எங்களோட மோட்டிவேஷன், எங்களோட ஆட்டிடியூட், எங்களோட கோல்ஸ், அதை நோக்கி எப்படி நாங்க பயணிக்கணும், வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இந்த தலைப்பு கீழே நாங்க படிப்போம். அது மாதிரி வந்து எஜுகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட், படிக்கணும் ஆசை இருக்குது, டாப் லெவலுக்கு போகணும் ஆசை இருக்குது, ஆனா எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கு. அப்ப இதை பத்தி இதுக்குள்ள நாங்க பார்க்கத்தான் போறோம். அதே மாதிரி நாங்க பார்த்தோம் டிசிஷன் மேக்கிங், நாங்க சொன்னோம் முடிவு எடுக்க சரியான கஷ்டம், வெளியான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையே முழுமையா சேதப்படுத்தணும், டேமேஜ் பண்ணினவங்களை நாங்க பார்க்கிறோம். அப்போ இதை எப்படி ஒழுங்கா செஞ்சு ஒழுங்கான ஒரு முடிவுக்கு போறது. அது மாதிரி முக்கியமா நாங்க சொன்னோம் பேரண்டிங் பத்தி, அதாவது குழந்தை எப்படி வளர்க்குறது, அது ஸ்டைல்ஸை பத்தி, ரைட். அதுல மிக முக்கியமா ஹெலிகாப்டர் பேரண்டிங், பேரண்டிங், ரைட், அதே அத்தாரிட்டேரியன் பேரண்டிங், அதுல வர விளைவுகள், என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை, என்ன மாதிரி ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றது மூலமாக ஒரு அருமையான அழகான குழந்தைகளை, ஆளுமையில குழந்தைகளை உருவாக்கலாம் என்ற விஷயங்களை நாங்க இதுல பார்ப்போம். அது மாதிரி கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்பேன் டெவலப் பண்ண கொஞ்சம் நாங்க டச் பண்றதுக்கு விரும்புறோம். வந்து ஒவ்வொரு வயசுல அந்த குழந்தைகளுடைய என்னது பிஹேவியர்ஸ், நடத்தைகள் எப்படி இருக்கும், தேவைகள் எப்படி இருக்கும், அதுல என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சால்வ் பண்ற விஷயங்களை நாங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு விரும்புறோம். எல்லாத்தையும் விட நாங்க விரும்புறது ஒரு பெட்டர் ஃபேமிலி லைஃப் ஒன்றை உருவாக்குறது மூலமாக மிக முக்கியமா வந்து
பெட்டர் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி கொண்டு உருவாக்குறோம். அதே மாதிரி இன்லோஸோட வந்து என்ன மாமி மதினி இந்த விஷயங்களோட ஒரு ஹாப்பி நாங்கள் போறதுன்றது இல்லை நாங்கள் படிப்போம். அதே மாதிரி இதுக்கு சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன், அதாவது கவுன்சிலர் வகையிலையோ சைக்காட்ரிஸ்ட் என்ற வகையில் அல்ல, சாதாரண புத்தியுள்ள சாதாரண மனுஷன் என்ற வகையில இந்த பிரச்சனைகளை நிறைய எங்களால தீர்க்கணுமா இருக்கு. அதை என்னென்னது எப்படி செய்யறதுன்ற பத்தி நாங்க எங்களோட பாடநெறியில பார்ப்போம். அப்ப எல்லாத்து முக்கியமா வந்து எங்களோட ஃபைனல் அதாவது இறுதியாக நாங்க எதிர்பார்க்கிறது என்னது, ஹாப்பி லைஃப். இந்த முரண்பாடோட சிக்கலோட ஸ்ட்ரெஸ்ஸோட கோபத்தோட இருந்து கொண்டிருக்கிற மக்களை அமைதிப்படுத்தி அழகான ஒரு சமுதாயம், அழகான ஒரு நாடை உருவாக்குறது இந்த கோர்ஸ்ல மிக முக்கியமான விஷயம். அப்ப நிறைய நாங்க படிக்கைக்கு 4 மாதத்துக்கு அதுல சுருக்கத்தை இல்ல சில நேரம் டச் பண்ணாத ஏரியாக்கள் வரும், அதைத்தான் இங்க நாங்க சொல்றோம். அப்ப இதுதான் எங்களோட இன்றைய இன்ட்ரோடக்டரி செஷன் பிரசன்டேஷன். இப்ப உங்களுக்கு வந்து இது சம்பந்தமா எப்படி கேள்விகள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓகே, ரைட். ஆம் நேயர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த அறிமுக நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தற்பொழுது உங்களது சந்தேகமான கேள்விகளுக்கான நேரம். நீங்க மைக்கை ஆன் பண்ணி கதைக்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எந்தெந்த டேஸ்ல நடக்கும் இந்த கோர்ஸ்? நாங்க பிளான் பண்ற எவ்ரி வென்ஸ்டே செய்யறது 8 to 9.